அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நினைத்து நினைத்து சுற்றி சுற்றி வந்து அன்பாக பேச தூங்கும் முன்பு வெறும் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் போதும். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள் வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல நீங்க பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருக்கீங்க, திரும்பவும் சேர்ந்து வாழணும்னு நீங்க நினைக்கும் போது இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. உடனடியாக பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நார்மலாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு ஆழமான புரிதல் கிடையாது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சரியா பேச மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது போல பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்க. நீங்கள் விரும்பும் அந்த நபர் உண்மையான அன்பு, பாசம், காதலுடன் உங்ககிட்ட பேசுவாங்க. சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரிங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தாங்க பயன்படுத்தணும். ஸோ டைமிங்ஸ்ல மாற்றம் செய்ய வேண்டாம். சப்போஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்கன்னா நீங்க எந்த டைம்ல தூங்க போவீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வெறும் 5 நிமிடங்கள் நீங்க பயன்படுத்தினாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். சரிங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் பார்த்திருக்கோம், இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்லிடுறேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை நீங்கள் விரும்பும் நபரை மேக்னெட் போல கவர்ந்து இழுக்கக்கூடியது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு
30 டேஸ்க்கு கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணணும். 30 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் மட்டும்தாங்க முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அதற்கு மேலேயும் கண்டினியூ பண்ணலாமானா தாராளமாக நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் முதல் 30 நாட்களுக்கு இடைவெளி இல்லாம, பிரேக் இல்லாம நீங்க யூஸ் பண்ணுங்க. அதற்கு மேல இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க நடுவுல நீங்க சின்ன சின்ன பிரேக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், இப்படி ஒரு மெத்தட் யூஸ் பண்றத நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு சொல்லக்கூடாதுங்க. இந்த மெத்தட்னு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் யாருக்காக நீங்க பயன்படுத்துறீங்களோ அவங்க கிட்ட உங்களுக்காக நான் இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ண அல்லது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எப்பவுமே சொல்லக்கூடாதுங்க. சரிங்க, இப்போ நைட்டு நீங்க உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தாங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்தில் நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்பாக இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சிட்டு அமைதியா நீங்க படுத்து தூங்கணும். அதற்கு பிறகு மொபைல் எடுத்து பார்க்கறது அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுன்னு எந்த ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாதுங்க. மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு அமைதியா படுத்து தூங்கணும். அதனால தாங்க உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை எல்லாமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஒரு 10 நாள்ல கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. குறைந்தபட்சம் 30 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க படுத்துட்டே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நீங்க அமைதியா படுத்ததற்கு பிறகு உங்களுடைய மூச்சு காற்றை ஒரு 2 நிமிஷம் கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய உள்மூச்சு வெளிமூச்சு இந்த ரெண்டுத்தை மட்டும் நீங்க அமைதியா கவனிங்க. மூச்சு காற்றை நம்ம கவனிக்கும் போது நம்முடைய மற்ற எண்ண அலைகள் எல்லாம் அடங்கி மனம் ஒருநிலைப்படும். தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும். ஆனால் தூங்கிடாதீங்க, இது முக்கியமான ஒரு ஸ்டேட். இதை ஆல்பா நிலைன்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த அமைதியான மனநிலை வந்ததற்கு பிறகு நீங்கள் விரும்பும் நபர் நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. ஆனால் இது செயற்கையா இருக்கக்கூடாதுங்க. நீங்க பிரேக்கப் லவ்ல கூட இருக்கலாம் அல்லது ஒன் சைட் லவ்வாக கூட இருக்கலாம். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாம ரொம்ப ஓப்பன் மைண்டடோட அந்த நபர் நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுறாங்க பழகுறாங்கன்னா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷத்தை நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. இமேஜினேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த சந்தோஷமான உணர்வுகளோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிடங்கள் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல கரெக்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ஆகாஷா பிரிங் ஸ்பீட் டிவைன் லவ் டுகெதர் பிட்வீன் XY. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும் ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரையும் சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் ஆகாஷா பிரிங் ஸ்பீட் டிவைன் லவ் டுகெதர் பிட்வீன் ராஜா ராணி. அவ்வளவுதாங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல்லாம் தேவையில்லைங்க, நேம் மட்டும் நீங்க சொல்லுங்க. இதே போல குறைந்தபட்சம் 30 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரத்திலிருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம். பொறுமையா சாந்தமான மனநிலையோட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற முழுமையான பலன்கள் விரைவாக கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.